இது சண்டேயா இல்லை சந்தை கடையான்னு தெரியல. அதாவது குற்றாலம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினி கோவா மாதிரி இருக்குது. காரை நிப்பாட்டி பேசுகிறாங்களா பசங்க வராங்க. இப்போ ரோட்டில் ஃபுல்லாமே வந்து பசங்க தான் நிப்பாட்டி பேசுகிறாங்க. இங்கே ஒரு 4-5 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, நம்ம செய்த தவறுனால வந்து இந்த மங்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு வர்றதே இதுக்காக தான். திருவிழாவே இங்கே தான் ஆரம்பிக்கும். நான் இப்போ அந்த ஃபால்ஸுக்கு மேலே தான் இருக்கேன். எனக்கு கீழே தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சரக்கு பாட்டில் வந்து இங்கே அதிகமாக கிடக்குதுங்க. இது பூராமே சரக்கு பாட்டில் தான் தெரியும். இதில் இருக்கு பாருங்கள். கொஞ்சம் இது எப்படி விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. இன்றைக்கி என்ன விளாக் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குற்றாலத்தில் இருக்காங்க. அதாவது லைவ்லேயே சொன்ன மாதிரி நம்ம வந்து தென்காசி குற்றாலம் புறம் நம்ம வந்து லைவில் சொல்லியிருந்தோம். நம்ம வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து குற்றாலத்தில் நைட்டு வந்து செட்டில் ஆகிருக்கோம். ஒரு காட்டேஜ், ஒரு ரூமில் தான் இருக்கேன் நான். இங்கே என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நைட்டு வந்து குளிக்க போகிறோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் ஒரு பயங்கரமான ஒரு ரைடு போயிருப்போம். அதாவது அச்சங்கோயில் கொன்னி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபாரஸ்ட் வழியாக. அதில் எங்களுக்கு வந்து ஒரு திகிலான ஒரு திடீர்னு ஒரு அனிமல் வந்து எங்கள் கண்ணு முன்னாடி நின்றுச்சு. அந்த மூமெண்ட் வேறு லெவலு. அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து பழைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நாங்கள் வந்து நிறைய ட்ரைபல் வில்லேஜஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியாக வந்து ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட்டே வந்து போடுவோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குற்றாலத்தில் நைட்டு ஒரு சமாச்சாரம் நடக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ வரப்போகுது. வாங்க போகலாம். அதாவது காலையில் பழனியிலேருந்து கிளம்பி நாங்கள் வந்து ஃபுல் டயர்டுங்க. அதாவது நேற்று ஏர்லி மார்னிங்கே கிளம்பியாச்சு. இன்றைக்கி நைட்டு வந்து இப்போ ரூமில் வந்து செக்இன் ஆகிருக்கோம். இப்போ வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட போகிறோம். நாங்கள் ஒரு ஹோட்டலில், அதாவது குற்றாலம் மெயின் ரோட்லேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் வந்து தங்கியிருக்கோம். இன்றைக்கி பக்கத்துலேயே வந்து சாப்பிட்ற கடை இருக்குது. அங்கே சாப்பிட்டுட்டு குற்றாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் தொடங்கிருச்சுங்க. அதாவது ரெய்னி சீசன் சொல்லுவாங்கள்ல, அது வந்து தொடங்கிருச்சு. அதனால் ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அதனால் சரி குற்றாலம் போகலாம் அப்படின்ட்டு நாளைக்கு காலையில் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மேக்கரை போகிறோங்க. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குற்றாலத்தில் வந்து ஒரு சமாச்சாரம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது உண்மையிலே நடக்குது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை என்ன ஏதுன்ட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்ததே கிடையாது. அது வந்து இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ எடுக்க போகிறோம். நாங்கள் அப்படி போகலாம். நான் வந்து எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோட்டலில் தான் வந்து தங்கியிருக்கேன். இங்கேருந்து இந்த குற்றாலம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 600 மீட்ரு 700 மீட்ரு தான் இருக்கும். இப்போ சீசன் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரூம் ரெண்ட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து தங்கும்போது வந்து ரூம் ரெண்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து 1200 நான் ஏசி ரூமு, 1500 ஏசி ரூம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு காலையில் செக் அவுட் டைம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. அவங்களுக்கு 2 மாதம் சீசனு. நாங்கள் ரெசிடென்சிலேருந்து இப்போ சாப்பிட்றதுக்காக ஒரு வாக் மாதிரி போயிட்டுருக்கோம். அதாவது குற்றாலம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினி கோவா மாதிரி இருக்குது. அதாவது 24 ஹவர்ஸ் கடை ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி இப்போ 11-12 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பசங்க எல்லாருமே வந்து அங்கிட்ட இங்கிட்ட போயிட்டுருக்காங்க. ஹோட்டல்ஸ் எல்லாமே பிஸியாக இருக்குது. ஏன்னா இந்த வீக்கெண்டு வேறு இன்னும் 2 மாதத்துக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே ஹோட்டல் கிடைக்குதோ அங்கே வந்து சாப்பிட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து வெயிட் பண்ணோம். அங்கே வந்து சாப்பாடு கிடைக்கல. அதனால் இன்னொரு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ ஒரு கடையில் வந்து அடிச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது குற்றாலத்தில் புதுசாக சீசனுக்காக ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு வந்து நான் போகும்போது சொல்கிறேன். வாங்க போகலாம். அதாவது சாப்பாடு பரவாயில்லைங்க, 660 ரூபா பில்லு. ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. நம்ம வந்து சீசன் டைமில் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. கிடைக்கிற இடத்துல சாப்பாடு சாப்பிட்டுக்கணும். ஓகே, உட்காந்துக்கோங்க. ஆமாம், அதாவது என்னென்னா வந்து இது வந்து ஓம வாட்டர். நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாண்டா. இங்கே நான் வந்து ஒரு இந்த திருநங்கைகள் ஒரு 10 பேர் ரோட்டில் நின்றுட்டுருந்தாங்க, பார்த்தேன். இது வரைக்கும் நான் குற்றாலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்ததில்ல. மேபி இருந்தே இருக்கலாம். எனக்கு வந்து நான் இன்றைக்கி தான் என் கண்ணில் தென்பட்டுச்சு. அதை பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நிறைய வரலாறு இருக்குது. நிறைய ஒரு புனிதத்தலம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இது மேலேருந்து வர தண்ணியாக இருக்கட்டும், இங்கே இருக்கிறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இதனால் எப்படி வந்துச்சு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நான் அதை பற்றின ஒரு வீடியோ தான் இப்போ எடுக்க போகிறேன். வாங்க போய் பார்ப்போம். உனக்கு தெரிஞ்ச குற்றாலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நீ பார்த்துருக்கியா?
அதுவும் ஒரு பப்ளிக்காகவே நிற்கிற மாதிரிலாம் இருக்கிறப்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சங்கடமாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி நிறைய பேர் குடும்பமாகவும் வர்றாங்க குற்றாலத்துக்கு. அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன பசங்களுமே வர்றாங்க குற்றாலத்துக்கு. நல்லா நிறைய பேர் பசங்களாக சேர்ந்து குளிக்க வர்றாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 11:15 ஆகுது. ஆனால் குற்றாலம் அப்படியே ஒரு மினி கோவா மாதிரி மாறிடுச்சு. ஃபுல்லாக டிராஃபிக் போயிட்டுருக்கு பாருங்கள். வண்டி இங்கே எதிர்த்தாப்புலலாம் வர்றாரு. ஃபுல்லாக டிராஃபிக் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்குது, பிஸியாக இருக்குது. ஆனால் தண்ணி மட்டும்தான் கம்மியாக இருக்குது குற்றாலத்தில். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சைன் போர்டு கிட்ட தான் நான் பார்த்தேன். போயிட்டாங்களா ஏமே? ஒரு டயத்துக்கு மேலே நிற்க மாட்டாங்க போல இல்லையா? இதை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த நிற்கிறாங்கடா. எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். நான் வந்து அந்த பக்கமும் இருந்தும் காமிக்கிறேன். என்னென்னா ஒரு திருநங்கைகள் ஒரு இந்த ரைட் சைடில் நிற்கிறாங்க பாருங்கள். தெரியுதுங்களா? ஒரு 2 பேர் 3 பேர் நிற்கிறாங்களா? இவங்க வந்து இப்போ குற்றாலத்தில் இது இருந்தே நடக்குதா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு தெரியல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி குற்றாலத்துக்கு வந்து நிறைய பேர் ஃபேமிலியாகவும் வர்றாங்க, குழந்தைகளோடு வர்றாங்க, பசங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக வர்றாங்க, காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக பப்ளிக்காக வந்து நின்று அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க, அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு மனசு சங்கடப்படுறமான ஒரு சூழ்நிலை மாதிரி எனக்கு தெரியுது. நான் திரும்ப போகிறேன். ஏமே ஒரு என்ன என்ன சொல்கிறது, இது என்ன ஒரு சுச்சுவேஷன்னு எனக்கு தெரியலையே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லெஃப்ட் சைடில் இந்த பைக்குக்காரர் போய் நிற்கிறாரா, இந்த காருக்கிட்ட பேசுகிறாங்க பாருங்களேன். காரை நிப்பாட்டி பேசுகிறாங்களா? பாருங்கள், காரை நிப்பாட்டி பேசுகிறாங்க. இங்கே ஒரு 4-5 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து திருநங்கை தான். இந்த பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஸோ இவங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க காரணம் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அது என்னன்னு பார்த்து கவர்மெண்ட்டு இது பண்ணணும். அதாவது என்னென்னா, இப்போ நானும் என் ஒய்ஃபும் தான் வந்து அவங்கள அதாவது அந்த காரில் போயிட்டு வந்தோம். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த இது பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து, நீங்கள் இதுக்கு வந்து ஒரு அனுமதி இருக்கா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இதை பற்றி தெரியாமல் நான் பேசக்கூடாது. ஆனால் ஒரு குடும்பமாக வர இடத்துல இது வந்து ஒரு குழந்தைங்கள வந்து குளிப்பாடி கூடி வர்றது. ஏன்னா குற்றாலங்கிறது வந்து எல்லா வயசில் இருக்கிறவங்களும் வர்றது, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வர்றது, ஃபேமிலியோடவே எல்லாருமே வருவாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும்னு நான் வந்து சொல்கிறேன். என்னுடைய கருத்து இது. நான் அவங்களோட பிரச்சனை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாமல் நான் அவங்கள பற்றி எந்த தப்புமே நான் பேசலை. ஏன்னா இதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்காக தான் இதை பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து கவர்மெண்ட் இதுக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஊரோட பேர் வந்து கெட்டு போகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இங்கே நிறைய பசங்க வராங்க. இங்கே பாருங்கள், பசங்க வராங்க. இப்போ ரோட்டில் ஃபுல்லாமே வந்து பசங்க தான். இன்னும் 2 மாதத்துக்கு வந்து குற்றாலத்தில் வந்து சீசன் தான். ஸோ இதை வந்து இப்போவே முன்கூட்டியே நீங்கள் வந்து கொஞ்சம் தடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். என்னென்னா வந்து இந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள வந்து எந்த வகையிலுமே நான் வந்து குறை சொல்லலை. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அவங்க இந்த விஷயம் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டு இதை வந்து நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு இது செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கடை வச்சு கொடுங்க, ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப ஒரு தவறான விஷயம். நம்ம ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும். ஏன்னா நானுமே வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்திருக்கேன். நிறைய குட்டி குட்டி பசங்க வந்திருக்காங்க, நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க, நிறைய அப்பா அம்மாக்கள் வந்திருக்காங்க. அது மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம குற்றாலத்தில் நடக்குது. அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் மனசு தர்ம சங்கடமாக இருக்குது.
ஸோ அதனால் அவங்களுக்கு இதுக்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து இப்போ தான் சீசன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து இப்போ தான் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம இதை முன்கூட்டியே கொஞ்சம் ஒரு ஏதோ ஒன்று எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மற்றபடி யார் மேலேயும் நான் எந்த தப்பும் சொல்லலை. ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது அவ்வளோதான் சொல்கிறேன் நான். ஓகே, நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேங்க. காலையில் 5:30 6 மணிக்கு வந்து வண்டி எடுத்துவேன். இப்போ நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 4 மணி 5 மணிக்கு நம்ம வந்து குற்றாலம் குளிக்க போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலைல பார்ப்போம். குட் நைட். ஹே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து 5:30 ஆகுது. நாங்கள் காலையிலேயே வந்து குற்றாலத்தில் குளிக்க போகலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சிருக்கோம். என்னென்னா வந்து இன்றைக்கி ட்ரிப்பில் வந்து டே 2 எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து குற்றாலத்தில் இருக்கோம். நேற்று காலையில் பழனியிலேருந்து கிளம்பி நாங்கள் வந்து டைரெக்டாக தென்காசி போய் அங்கேருந்து கொன்னி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அச்சங்கோயில் போய் ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வந்தோம். வேறு லெவலில் அது த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குற்றாலம் வந்துட்டோம். அம்மா கிட்ட போகிறீங்களா? குற்றாலம் வந்துட்டோம். மறுபடியும் குஞ்சு காமிக்க பார்க்குறான்டா. இருடா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன். அதில் வந்து ஜட்டி இல்லாமல் இருந்தால் மாட்டிக்கிட்டேன். அதனால் அந்த வீடியோவில் திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓடுறா. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரூம் எடுக்கணும்னு தான் நினச்சோம். ஆனால் இங்கே ரிலேஷன் ஒரு 2 பேர் வந்து படிக்கிறாங்க இங்கே பக்கத்தில் காலேஜில். அவங்களும் வந்து மீட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களும் வந்தாங்க என் கூட ட்ரிப்பில். அதனால் அவங்களுக்கு சேர்த்து ரூம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃபேமிலியாக வந்து காரில் எப்போவுமே படுத்துங்குவோம். ஆனால் அவங்க வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்படிங்கிறனால ரூம் எடுத்துட்டோம். இப்போ வந்து காலையில் எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னா, நாங்கள் குற்றாலம் போய் பார்க்க போகிறோங்க. க்ரௌடு எவ்வளோ இருக்குன்னு. ஏன்னா சரியான க்ரௌடு. ஏன்னா 5 6 மணிக்கே வந்து நிறைய பஸ்ஸு கார்லாம் போயிட்டுருக்கு. ஒருவேளை இங்கே க்ரௌடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நாங்கள் இங்கேருந்து மேக்கரை போகிறோங்க. மேக்கரையில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேமிலியோட நீங்கள் பீஸ்ஃபுல்லாக குளிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த டயத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக போனால் குளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மேக்கரை போகிறோம். குற்றாலமில் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா லைனாக நின்று தான் குளிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் இந்த மழை பெய்யலை, இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்துட்டு அப்படியே மேக்கரை போகிறோங்க. மேக்கரில் போயிட்டு காலையில் டிஃபன் வந்து நாங்களே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். நேற்று நைட்டு நான் வந்து குற்றாலத்தில் ஒரு நைட் ரைட் போகும்போது ஒரு விஷயம் வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதை பற்றின உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் பதிவிடுங்க. வாங்க இப்போ எங்கள் கூட மேக்கரை போவோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் பாருங்கள், ஒரு 6:30 7 மணிக்கே வந்து எவ்வளோ வண்டி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒரு பரபரப்பாக இருக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் வந்து குற்றாலம். இது பாருங்கள், எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் தண்ணி வந்து அங்கே வந்து கம்மியாக தாங்க வருது. அதனால் இத்தனை பேர் குளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் 5 ஃபால்ஸ் இருக்குது. இங்கே எங்கேனாலும் குளிக்க. காலையில் ஒரு 7 மணி தான் ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வண்டி. நேற்று லாட்ஜ் ஃபுல்லாகவுமே ரூம் ஃபுல்லாகிடுச்சு எல்லா பக்கமும். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எவ்வளோ வண்டிகள் போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து குற்றாலத்தோட பீக் சீசன் டைமுங்க. இது வந்து எனக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் தான் ஃபால்ஸ் இருக்குது. நான் அதுக்கு நேராக இந்த பக்கம் தான் வந்து லாட்ஜ் எடுத்து தங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், நிறைய பேர் குளிச்சுட்டு வர்றாங்க, குளிக்கவும் போகிறாங்க. ஓகே, நாங்கள் தங்கின லாட்ஜிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் தங்கியிருக்கிற லாட்ஜிலேருந்து குற்றாலம் பார்த்திங்கன்னா ஒரு 600 700 மீட்டர் தான் இருக்கும். ஒரு 2 மாதம் குற்றாலம் இப்படி தாங்க இருக்கும். ஃபுல் சீசனு, பீக் சீசனு. ஆனால் இங்கே வரவங்க வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம தான் டம்மியாக சுற்றுறோம். எல்லாமே இது பார்த்தியா, எல்லாருமே சரக்கு போட்டு ஜாலியாக இருக்காங்க. சீட் பெல்ட் போடணுமா? இதுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோமே காசு? வே டு 5 ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்கு. நம்ம இதில் தானே போனோம். இல்லை, ஓ அதை வேறு அப்பப்போ சொல்லிட்டு எவ்வளோன்னு கேளு. என்ன வேற என்ன சொல்கிறது. ஓகே, நம்ம வந்து குற்றாலத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காருக்கு 60 ரூபா வாங்குறாங்க. பார்க்கிங் இருக்குமா? ஏவுமே எத்தனை பேர் ஏவுமே வேறு லெவல் பண்ணுறாங்களாடே. குற்றாலத்தை ஏற்றத்தில் குளிக்கிறதுனால எதுவும் நன்மைகள் இருக்கா? வாந்தியா? யாரு? குழந்தையா?
பஸ்ஸு மினி பஸ்ஸு வருமாமே, பெரிய பஸ்ஸு கேட்குறேன். பார்க்கிங் இல்லை போல், இவங்களாம் இங்கேயே நிப்பாடிருக்காங்க தெரியுதா? ஆ இங்கேருந்து பார்த்தா தெரியாது, நடந்து போகணும்ல கொஞ்சம் தூரம். முன்னாடி கடையில் இருக்குங்களா, நம்ம நடந்து போயிருக்கோம்டா. இப்போ 2 மாதம் குற்றால மக்களை கையிலே பிடிக்க முடியாது, சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி. இந்த குழந்தைய வந்து யாரோட குழந்தைன்னு தெரியல. நன்றி, வணக்கம். என்னது ஃபால்ஸு இதில் போய் வளைஞ்சு இப்படி இருக்கணுமே, கிணத்தை காணலை அப்படிங்கிற மாதிரி குற்றாலத்தை காணங்கிறீங்க. ஏதாவது ஒரு இடம் இருக்கான்னு பாருங்கள், பார்க்கிங்க்கு சொருகுவோம். இங்கேருந்தே தெரியுது பாருங்க, இவ்வளோதான் மொத்த தண்ணியே வருது குற்றாலத்தில். இதில் தான் வந்து அடித்து பிடிச்சி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இருந்தாலும் நான் உங்களுக்கு பக்கத்துலேயும் போய் காமிக்கிறேன். இல்லை போகலாமா? குற்றாலத்தில் வந்து நீங்கள் இந்த தின்பண்டங்கள்லாம் கொண்டு போகாதீங்க, ஏன்னா நிறைய மங்கீஸ் இருக்குது, பயங்கரமாக அது பயமுறுத்தி பிடிங்கிற என்னவே. குற்றாலத்தை வந்து நாங்கள் ஏன் காமிக்கிறோம் அப்படின்னா, அதாவது தண்ணி வரல, இப்போ அதுக்காக காமிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. காலையில் 7 மணி நிலவரம் குற்றாலம் இதுதான். நீங்கள் குற்றாலத்துக்கு வர்றீங்க அப்படின்னா வந்து தண்ணி வருதான்னு கேட்டுட்டு வந்துடுங்க. யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு எங்களுக்கும் தெரியல, அதனால் நாங்கள் நேராகவே வந்துட்டோம். ஸ்ட்ரீட்டில் 2 பக்கமும் கடைகள் நிறைய வந்துருச்சுங்க. பூராமே வந்து காலையிலே இந்த சிப்ஸு, பாதாம் பால், அதுக்கப்புறம் பஜ்ஜி அது மாதிரி விற்கிறாங்க. ஐ லவ் குற்றாலம்னு ஒரு பேட்ச் வச்சுருக்காங்க பாருங்கள். சரியான கூட்டம்னு நினைக்கிறேங்க. இது பாருங்க, மக்கள் ஆரவாரமாக குளிக்கிறாங்க. ஆனால் தண்ணி கம்மியாக தான் வருது. நமக்கு இந்த மாதிரி கூட்டமாக இருந்தாலோ இல்லை தண்ணி கம்மியாக இருந்தாலோ பிடிக்காது, இது இந்த மன உளைச்சலாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, இவ்வளோதாங்க தண்ணி வருது. இங்கே பாருங்க, குற்றாலத்தில் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது. இதிலெல்லாம் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம், இப்போ தண்ணியே வரல. இது பார்த்தீங்களா, காலையிலே டியூட்டிக்கு வந்துட்டாப்புல. இங்கே பாருங்க, நம்ம செய்த தவறுனால வந்து இந்த மங்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கு. இவன் தான் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா வந்து அங்கே ஒருத்தர் வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. குற்றாலத்தில் முனிசிபாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்த வனவிலங்குகள், அதாவது மங்கி வந்து வனவிலங்கு தான், அது பார்த்திங்கன்னா அந்த குப்பையை வந்து நோண்டிக்கிட்டு இருக்குது. நிறைய மக்கள் வந்து போகிற இடங்கிறதுனால இதுவும் கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது. இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன வாடை வருது? ஆமாம், இங்கே பெரிய மட்டன் சிக்கன் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, கவுச்சி வாடை வருது. பூரா மிளகா வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு என்ன கவுச்சி வாடை வருது? ஏமே இப்போ அதாவது இப்போ நீ குற்றாலம் வந்துட்டு போகிறீல்ல, இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, நீ முகம் சுளிக்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் பார்த்தேன்னு சொல்லு. என்னென்னு சொல்லு. பார்த்தீங்கன்னா நாங்கள் குற்றாலம் வந்தோம், தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் குளிக்காமல் திரும்ப போகிறோம். இன்னும் 2-3 டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா வந்து குற்றாலத்தோட முனிசிபாலிட்டி கொஞ்சம் விரைந்து செயல்பட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பூரா குப்பையும் பிளாஸ்டிக்கும் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த தண்ணியிலையுமே வந்து ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் சீசன் ஆரம்பிக்குது, அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா வந்து பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்து போகிறதுக்கு. எங்களுக்கு அந்த அன்னீசியாக இருக்குது ஒரு மாதிரியா, அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். குற்றாலத்தில் குளிக்கலை. மேலே கோயில் ஒன்று இருக்குல்லடா, செண்பகா தேவி
ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது. இந்த குற்றாலத்தில் வந்து தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மலைக்கு மேலேருந்து வருதுன்னு ஃபன்னாக சொல்லாதீங்க. எல்லாமே நிறைய மக்கள் வராங்க, குளிக்கிறாங்க, நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் போவாங்க. ஏன்னா இன்னும் தண்ணி வரல. தண்ணி வந்தால் தான் அது இந்த தண்ணி வந்துச்சுன்னா அந்த குப்பையை அதுவாகவே அடிச்சுட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரியே இந்த பார்க்கிங்க்கு டோக்கன் போடுற சிஸ்டம் வந்து எல்லாமே ஓகே தான். ஆனால் அங்கே பார்க்கிங்க்கு இடம் இருக்கா, ஃபுல்லாகிடுச்சா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அனுப்பிச்சி விடுங்க உள்ள. அது வேறு இங்கே டிராஃபிக் ஆகுது. ஓகே, நம்ம வந்து மேக்கரை கிளம்பிட்டோம். மேக்கரையில் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து குண்டாறு டேம் போயிருந்தோம், நல்லா இருந்துச்சு. எல்லாமே இங்கே வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் நிறையா இருக்குங்க. நீங்கள் ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லாக குளிக்கணும் அப்படின்னா வந்து அந்த பக்கமாக போயிருங்க. இன்னொன்று டூரிசம் நல்லா டெவலப் பண்ணணும்டா நம்ம ஊருக்காரங்க. நீ இல்லை மாமி, இந்த குற்றாலம் இந்த அதிரப்பள்ளி இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. அது எப்படி எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க பாரு. ஒரு குப்பை பார்த்தியா நீ? இல்லை மாமி, ஒரு குப்பை பார்த்தீங்களா? வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த பக்கமாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டாறு டேம் வந்து போயிட்டுருக்கோங்க. ஏன்னா மேக்கரையிலையுமே தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. நாங்கள் நேற்று நைட்டு வந்து அந்த கொன்னி அச்சங்கோயில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக போகும்போது அங்கேயே அந்த எருமை சாவடி வாட்டர் ஃபால்ஸு, கும்பாவட்டி வாட்டர் ஃபால்ஸ்லேயே வந்து தண்ணி இல்லை. அதனால் குற்றாலம் வர்றவங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வாங்க, இந்த மழையெல்லாம் பேஞ்சதுக்கப்புறமா வாங்க. நாங்கள் வந்து குற்றாலம் வரணும்னு வரல, ஒரு வேலையாக வந்தோம், அதனால் அப்படியே குற்றாலம் வந்துட்டோம். தேனி வழியாக ஒரு ஃபால்ஸுக்கு போகும்போது கும்பக்கரை ஃபால்ஸ் போகிற வழி அது மாதிரியே இருக்குல்ல, செம்மையாக இருக்கும் வியூ. இங்கே பாரு, அடே எல்லா பக்கமும் மழையாக இருக்குடா. அதனால தான் குற்றாலம். மேற்கு 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 அடித்து தூக்குடா. 65 காய்க்குன்னு பார்த்தேன். நம்மளுக்கு வர்றதே இதுக்காக தான். திருவிழாவே இங்கே தான் ஆரம்பிக்குது. என்னவே நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு லேண்டு இருந்துச்சுன்னா நம்ம சாட்டிக்கு ஒரு குடிசையை கட்டிட்டு விவசாயம் பண்ணிட்டு வாழ்ந்துடலாம். தெரியல என்ன பண்ணுறாங்க. இங்கே வேறு அவங்க வேறு சமைக்கிறாங்க பார்த்தியா? பெட்டி பெட்டி எடுத்து வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் வந்து தீவிரமாக ரெடி ஆகுறாங்க குளிக்க போகிறதுக்கு. உட்காந்து சாப்பிட வச்சலாமா? நிறைய லெமன் சாதம் வச்சுருக்காங்க. ஆள் கம்மியாக தான் இருக்காங்க. மதியானத்துக்கு சேர்த்து எட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேடா. நம்ம வந்து திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் இந்த 6 கிலோமீட்டர் போய் ஆகணும். ஆனால் குளிச்சுட்டு வந்தீங்களோ வாங்கிக்கலாம். இந்த இங்கே பாரு, இங்கே சமைக்கிறாங்க பாரு. இல்லை வேனோடு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்கடா. ரெகுலர் ஸ்பாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பூராவே வந்து பசங்க தான், யாருமே லேடிஸ் இல்லை. என்ன காரணம்னு சொல்ல, இன்றைக்கி ஒரு நாளாவது நிம்மதியாக இருக்கலாம்னு வந்திருக்காங்க. இங்கிட்டு போகணும் ஃபுல்லாக. ஜிபே டவர் இருக்கா? எவ்வளோண்ணா? எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ விறுவிறுன்னு மிஸ்ட்டு நொறுக்குதே. பார்க்கிங் அதுக்குள்ளேயே வந்துருச்சு. வந்திருக்கோம். அதாவது நம்ம பிளான் பண்ணி வந்தது குற்றாலத்தில் குளிக்கிறதுக்காக. அங்கே தண்ணி இல்லை அப்படின்ட்டு அப்புறம் மேக்கரை போலான்னு பார்த்தோம். அங்கேயும் வந்து தண்ணி வரல. அதனால் இப்போ குண்டார் டேம் வந்திருக்காங்க. குண்டார் டேமில் மேலே வந்து ஃபுல்லாக மழை இருந்துச்சு. இப்போ அந்த மழை எதையுமே காணோம், ஃபுல்லாகவே மிஸ்ட் ஆகிடுச்சு. குற்றாலத்தை விட இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அங்கே வந்து டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இங்கே இந்த ஆஃப் ரோடில் ஜீப் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கேயுமே போய் நம்ம குளிக்கலாம். அதாவது நாங்கள் வந்து பிளான் பண்ணி வந்தது குற்றாலம். அங்கே வந்து தண்ணி லைட்டாக கம்மியாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்கரை போகலான்னு பார்த்தோம், அங்கே தண்ணி சுத்தமாகவே வரல. அதனால் இப்போ குண்டார் வந்திருக்கோம். குண்டாரில் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 50 ரூபா டிக்கெட்டு. இங்கே நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றாங்க. என் மனைவி வந்து சாப்பிட மாட்டாங்க, கும்பிடுவாங்க. பரவாயில்ல. இந்த மாதிரி சமூக சேவையும் எங்களுக்கு பிடிக்கும். ஒரு பழம் வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம், நல்லாயிருக்கும் போல்.
பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கடைகள்லாம் வந்து அந்தளவுக்கு நிறைய இல்லை. நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் அது மாதிரினா கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டு வந்துருங்க. இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் விற்கிறாங்க. அதாவது பைனாப்பிள், மாங்காய் அது மாதிரி விற்றுட்ருக்காங்க. நாங்கள் வந்து காலையில் சாப்பிடாம வந்துட்டோம். அதனால் மாங்காவும் பைனாப்பிளும் ஒரு பலாப்பழம் நல்லா இருந்துச்சு. அதை டேடி அதை சொன்னால அங்கேயே விளையிற பழமாட்டிருக்குது. அதை தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே வந்து எப்படின்னா வந்து ப்ரைவேட் ஃபால்ஸுக்கும் வந்து ஆள் கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்து ஜீப் சஃபாரி மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஜீப் அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் நடந்தே போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஜீப்பில் தான் போகணும். நடந்து போகணுமாண்ணா? இப்படி ஆப்போசிட்டில் பாருங்கள், மேலே ஹில்ஸ் ஏரியா ஃபுல்லாக மிஸ்ட் வந்திருக்கு. நாங்கள் குளிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருக்கோம். வீட்டிலேயே குளிச்சிருக்கலாம். அதை பார்த்திங்கன்னா அந்த ஜீப் சஃபாரியில் அதனால் ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ஃபுல்லாக ட்ரெக் பண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ப்ரைவேட்டாகவும் வந்து குளிக்க விடுவாங்க, இல்லைன்னா பப்ளிக்காகவும் குளிக்கலாம். நீங்கள் ப்ரைவேட்டாக குளிக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ரீசன் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான கைடுகளும் இருக்காங்க. நாங்கள் இப்போ ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் தண்ணி வந்து கம்மியாக தான் போகுது. நான் இப்போ அந்த ஃபால்ஸுக்கு மேலே தான் இருக்கேன். எனக்கு கீழே தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள் ஃபால்ஸை. இதான் அந்த ஃபால்ஸ். அங்கே பாருங்கள், டூரிஸ்ட் ஃபேமிலி T94 குளிச்சுட்ருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த ஃபால்ஸு. இதில் வந்து குளிக்கிறதுக்கு தான். அது வந்து தண்ணி வந்து மழை காலத்தில் அதிகமாக வருங்க. இப்போ தண்ணி வந்து கம்மியாக தான் வருது. கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, ஒரு பீஸ்ஃபுல்லாக குளிக்கணும் அப்படின்னா இந்த லொக்கேஷன் வழியாக தான் வரணும். இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குது, எப்படி போகணும், என்ன எதுன்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கூட்டமாக குளிக்காமல் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷனில் குளிக்கணும் அப்படின்னா குண்டாறு வந்துடுங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன். தண்ணி வந்து செமையாக இருக்குது. இதில் என்ன வருதுன்னா கூட்டம் எதுவுமே இல்லை. அதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் நேரம் குற்றாலம் போனீங்க அப்படின்னா வந்து தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு தான் வர முடியும். ஆனால் வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் அப்படின்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக குளிக்கலாம். சரி, குளிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து வீடியோ எடுக்க முடியாது. A+ ஆகும். பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ குளிச்சிட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா யாருமே கிடையாது, அருவி மட்டும்தான். அருவி, நான், என் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் என் பையன் 3 பேர் தான் இருக்கோம். இதில் என்ன எங்களுக்கு வந்து என்னென்னா குளித்தது எல்லாமே மனநிறைவாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இருங்க காமிக்கிறேன். இந்த சரக்கு பாட்டில் வந்து இங்கே அதிகமாக கிடக்குதுங்க. இது பூராமே சரக்கு பாட்டில் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஃபால்ஸுக்கு பக்கத்தில் எல்லாமே சரக்கு பாட்டில். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபால்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த குளிக்கிற இடம் எல்லாமே அழகாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே சரக்கு பாட்டிலு, டம்ளரு. இப்போ ரீசெண்டாக சரக்கு அடிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த சரக்கு கூட கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருக்குது பாருங்கள் கொஞ்சம். இது எப்படி விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏமே ஃபால்ஸில் குளித்தது எப்படி இருந்துச்சு? நம்ம மட்டும் குளித்தது நல்லா இருந்துச்சு. சகதி. ஆமாம், அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். என்னென்னா இந்த மாதிரி நேச்சரான வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் குளிக்கும்போது இந்த சோப்பு, சீவக்காய், ஷாம்பு அது மாதிரி போட்டு குளிக்காதீங்க. எங்களுக்கு முன்னாடி குளித்த ஒரு ஃபேமிலி வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்து சோப்பு, சீவக்காய், ஷாம்பு போட்டு அடித்து பறக்க விட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்டிக்லாம் கொண்டு வராங்க. நாங்கள் ஒரு வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்தோம், அதை வந்து கொண்டு போயிட்டோம். திரும்ப நீங்களும் ஏதாவது கொண்டு வந்தீங்க, ஸ்நாக்ஸ் அது மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா திரும்ப கொண்டு போயிருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நாங்கள் பார்க்கிங்க்கு நடந்து வந்துட்டோம். இது சண்டேயா இல்லை சந்தை கடையான்னு தெரியல, சரியான கூட்டம். நாங்கள் ஒரு 7 மணி, எத்தனை மணிக்கு மேலே வந்திருப்போம்? ஒரு 8 மணிக்கு மேலே வந்திருப்போம். அப்போலாம் கூட்டம் எங்களுக்கு தெரியல. இப்போ வந்து பார்க்கிங்க்கு அடித்து மல்லு கட்டுறாங்க. அங்கெல்லாம் இடம் பிடிச்சி வச்சுட்டு வெட்டு குத்தாயிருச்சு. ஸோ நீங்கள் வந்து குண்டாரில் எந்த நிலமை அப்படின்னா குற்றாலத்தை யோசிச்சு பாருங்கள். வெள்ளி சனி ஞாயிறு வந்து வெள்ளி கூட ஆஃபீஸ் போயிடுவாங்க. சனி ஞாயிறு வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டு பேசாமல் தூங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மன நிறைவாக இருக்கும். நாங்கள் பிளான் பண்ணி வந்தது வேறு. எப்போவுமே நாங்கள் அன்பிளான்டு ட்ரிப்பாக வந்து போவோம், அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் மன உளைச்சலும் கலந்து வந்திருக்கு. ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஊர் மக்கள். ஆனால்
நீங்கள் இந்த குற்றால சீசன் சொல்லி இந்த பக்கம் வர்றதை தவிர்த்துட்டு மற்ற நாளில் வாங்க. இந்த வெள்ளி சனி ஞாயிறை விட்டுட்டு மற்ற நாளில் வாங்க. அதுவும் இல்லாமல் மழை பெய்யுதான்னு கேட்டுட்டு வாங்க. நாங்கள் ப்ரைவேட் ஃபால்ஸ் போனதுனால தப்பிச்சோம். நாங்கள் குளித்த இடத்துக்கும் இங்கே இருக்கிற டிராஃபிக்குக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ பேருமே வந்து அந்த பப்ளிக் ஃபால்ஸில் தான் குளிக்கிறாங்க. அதுவுமே ரொம்ப சின்னது தான். நாங்கள் குளித்த அளவுக்கு தான் இருக்குது. கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குங்க, அது பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் ஒரு 6 நிமிஷம் வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் எனக்கு ஏற்பட்ட டிசப்பாயின்மெண்ட், அதுக்கப்புறம் நான் பார்த்த அந்த சங்குஜமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே வந்து தொகுத்து ஒரு 6 நிமிஷம் பேசியிருக்கேன். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டேன். இது வந்து அதுக்கடுத்து பேசினது ஃபுல்லாமே வந்து என் மனசுலேருந்து ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா வந்து, அதாவது ஒரு இயற்கையை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பதிவு. இப்போ நான் வந்து செம்பட்டி ரோட்லேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிற வழியில் போயிட்டுருக்கேன். மழை பெஞ்சிட்டே இருக்குது. சரி, அதனால் இந்த காட்சியை பார்த்துட்டு நான் பேசுகிறத வந்து கேளுங்க. நான் எங்கே இருந்து இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து என் ஊர் வந்து பழனி. நான் வந்து குற்றாலம் போயிருந்தேங்க. குற்றாலம் போயிட்டு இப்போ ஃபேமிலியோடு ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். ஒரு சில கருத்துக்களை வந்து நான் உங்கள் கூட பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி காலையில் நான் கண்ட காட்சி, அதாவது குற்றாலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி 7:30க்கு நான் வந்து போயிருப்பேன். காலையில் ஃபால்ஸுக்கு போனால் தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால மக்கள் கூட்ட நெரிசல் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் குளிக்கலை. நான் அது வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லலை. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது குற்றாலம் அது மாதிரி ஒரு ஊர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு வாட்டர் ஃபால்ஸு. அது நம்ம ஊரில் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமையும் கூட. நான் வந்து இன்றைக்கி பார்த்தப்போ அங்கே ஒரு குப்பை வந்து, அதாவது ஃபால்ஸுக்கு எதிர்த்தாப்புலே வந்து நிறைய குப்பைகளை கொட்டி வச்சுருக்காங்க. அது அங்கே வாழ்கிற வனவிலங்குகளாக இருக்கட்டும், அந்த அங்கே மேயிற மாடுகள், இது எல்லாமே வந்து அந்த பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து அங்கே கொட்டி வச்சுருக்கிற குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுது. இதை நான் வந்து வீடியோவாகவுமே எடுத்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். நான் வந்து, அதாவது மக்களை வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னு இல்லை. மக்களும் கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதே மாதிரியே கவர்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் குற்றாலம் போயிட்டு அங்கே குளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பக்கத்தில் மேக்கரை தாண்டி அச்சங்கோயில் போகிற வழியில் கும்பாவரட்டி ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே வந்து குளிக்கலாம் அப்படின்ட்டு போனோம். அங்கே வந்து அவ்வளோ செக்கிங்கு. நம்ம வண்டியில் வந்து எதுவும் பிளாஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை ஏதாவது தின்பண்டங்கள் கொண்டு போகிறாங்களா, என்ன இதுன்னு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதே மாதிரி நம்ம தேவையில்லாத எந்த திங்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு நெருப்பு பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த திங்ஸாக இருந்தாலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரியே அதே சட்டத்திட்டங்களை வந்து நம்ம குற்றாலத்துக்கும் கொண்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வரவங்க வந்து நிறைய குழந்தைங்கள் வர்றாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய குடும்பத்தோடு வர்றாங்க. அதனால் அதே மாதிரியே இந்த பிளாஸ்டிக் கவரு பூரா பக்கமுமே இருக்குங்க. அதாவது குப்பைகளை அகற்றுவது எதுவுமே கிடையாது. அது ஃபுல்லாகவே, அதாவது இந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற டயப்பராக இருக்கட்டும், அவங்க கொண்டு வர பண்டங்களோட அந்த பிளாஸ்டிக் கவராக இருக்கட்டும், எல்லாமே அந்த தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு கரெக்டான ஒரு வழிமுறைப்படி ஒரு குப்பை தொட்டி அமைச்சோ, அதை வந்து ப்ராப்பராக டெய்லி வந்து க்ளீன் பண்ணியோ, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஃபேமிலியாக வந்து போகிற இடத்துல வந்து மது அருந்திட்டு வந்து நிறைய பேர் வந்து தகாத வார்த்தையில் பேசுகிறது, சண்டை போடுறது, அதுக்கப்புறம் வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணி வச்சு குடிக்கிறாங்க. அது போகிற வழியில் குடும்பத்தோடு பார்த்துட்டு போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு மனசு சங்கடமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்து, அதாவது நான் கேரளா அரசை பெருமையாகவும் சொல்லலை, தமிழ்நாடு அரசை குறைவாகவும் சொல்லலை. இது ஒரு சின்ன நிர்வாக குறைபாடு தான். அதை ஒரு 2 மாதம் தான் குற்றாலத்தில் வந்து சீசன். அப்போதைக்கு மட்டும்தான் பொதுமக்கள் அதிகமாக வருவாங்க. அப்போதைக்கு வந்து இந்த நகராட்சியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், துப்புரவு தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் வந்து பாதுகாவலர், போலீஸில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அதிகப்படுத்தி உள்ளே அங்கே வர்றவங்களோட பேக் எல்லாமே செக் பண்ணுங்கள், அந்த மாதிரி பிளாஸ்டிக் உள்ளே கொண்டு போகாதீங்கன்னு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து தடுத்துருங்க. அதுவும் இல்லாமல் அங்கே கடைகளும் நிறைய வச்சுருக்காங்க. அந்த கடைகளில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத மாதிரி கொஞ்சம் ஒரு சோதனை பண்ணுங்கள். ஏன்னா அங்கேருந்து தான் மக்கள் வந்து வாங்கிட்டு வராங்க. அவங்களாம் எங்கள் வீட்டில் இருந்துலாம் எதுவும் கொண்டு வர்றது கிடையாது. நிறைய தின்பண்டங்கள் விற்கிறாங்க, அது அவங்களோட வாழ்வாதாரம், பிரச்சனை இல்லை. ஆனால் பிளாஸ்டிக் நிறைய போடுறாங்க. நிறைய உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே தண்ணியில் தூக்கி போடுறாங்க.
அதுவும் இல்லாமல் இன்னும் அந்த குற்றாலத்தில் இந்த ஷாம்பு அதெல்லாம் போட்டு குளிக்கிற பழக்கம் இருக்குங்க. அதையுமே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஊரில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸை வந்து நம்ம தான் வந்து பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் இந்த வனவிலங்குகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நெகிழிகள் பயன்படுத்துறத வந்து சுத்தமாக குறைச்சிக்கோங்க. முக்கியமா இந்த மது அருந்தினவங்கள வந்து உள்ளே விடாதீங்க. அவங்க வந்து பேசுகிற வார்த்தைகள் அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல. நம்மளால குடும்பத்தோட போகும்போது அவங்கள்ட்ட வந்து சண்டையும் போட முடியாது. ஏன்னா நம்ம குடும்பத்த தான் இதாக பார்க்க முடியுமே தவிர, அவங்கள்ட்ட போய் சண்டை போட முடியாது. அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்லேயே நான் நேற்று நைட்டு எனக்கு நடந்த நிகழ்ச்சியை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ஹோட்டலில் சாப்பிட போகும்போது எனக்கு எதுத்தாப்புல நானே என் மனைவி, என் ஒரு பையன் இருக்கான் எனக்கு. 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்தாப்புல ஒரு 4 பசங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே போதையில் தான் இருந்தாங்க. சரி, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. ஒரு எதிர்த்தாப்புல ஒரு குடும்பம் வந்து உட்கார்றாங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம சரி கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கணும் அப்படின்னு இல்லாமல் அவங்க ஃபோனில் சண்டை போடுறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க. நம்ம வெளியூருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து சந்தோஷமாக இருக்க போயிருக்கோம் அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு இப்படி பேசுகிற அப்படி பேசுகிற அப்படின்னு நம்ம வந்து கேட்க முடியாது. இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துது. அதனால் மது அருந்திட்டு குளிக்க வரவங்கள முக்கியமாக வந்து உள்ளே விடாதீங்க. அது குடும்பத்துக்கும் குழந்தைங்க, பெண் குழந்தைகள் நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடாக இருக்குது. காவலர்கள் வந்து 24 மணி நேரமும் அதில் வேலை பார்க்குறாங்க. காவலர்கள் ஆனால் அது பத்தாது, பற்றாக்குறை. ஏன்னா இந்த 2 மாதம் வந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து குற்றாலம் வருவாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே வந்து பாதுகாப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஏன்னா அவங்களுக்கும் பணி சுமை அதிகமாக இருக்கும். ஒருத்தர் 2 பேரை டியூட்டி போட்டிங்க அப்படின்னா அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அந்த கும்பாவட்டி ஃபால்ஸுக்கு வெளியில் 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்க வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு அனுப்பி விட்றாங்க. இங்கே ஒரு 5 பேர் 10 பேரை போட்டு அதே மாதிரி அனுப்பிச்சி விடுங்க. ட்ரிங்க்ஸ் அடித்தா அலோவ் பண்ணாதீங்க. இவ்வளோ தான் நாங்கள் கேட்டுக்கிறோமே தவிர வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு சுற்றுலாத்தலங்களை கவர்மெண்ட் எந்த அளவுக்கு பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரியே மக்களாகிய நம்மளும் வந்து ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். தின்பண்டங்களை வந்து உங்களுடைய பாத்திரத்தில் அது மாதிரி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி குப்பைகளை வந்து அந்த வெளியில் வர தண்ணியில் போடாதீங்க. அது நிறைய பேர்த்துக்கு குடிநீர் ஆதாரமாக பயன்படுது. குளிக்கிற தண்ணி வந்து எங்கே போகுதுன்னு உங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. அது அந்த வழியாக போய் விவசாயத்துக்கு போகுது. நிறைய பேர்த்தோட குடிநீர் ஆதாரமாகவும் பயன்படுது. அதில் வந்து இந்த ஷாம்பு பயன்படுத்தாதீங்க, சோப்பு அது மாதிரி பயன்படுத்தாதீங்க. இந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற டைப்பர் அது இது நான் நிறைய பார்த்தேன். இதெல்லாம் மனசு தர்ம சங்கடமாகி தான் நான் திரும்ப வந்துட்டுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு இந்த மெசேஜை பார்க்குறவங்க ஃபார்வர்ட் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னுமே